வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தெலுசுக்காடா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இன்னைக்கு நைட்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்க போது. இந்த படத்துல சித்து, ராஷி கண்ணா, ஸ்ரீநிதி ஷெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்களோட குழந்தைய ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் சுமக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா சித்துக்கும் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கும் இனிஷியலா லவ் அப்படின்றது இருந்திருக்கும். சில பல காரணங்களுக்காக ஸ்ரீநிதி சித்தை கலட்டி விட்டுருப்பாங்க. அதனால விரக்தியில இருக்கிற அவரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் ஒரு நல்ல பிசினஸ் மேனா வெறித்தனமா டெவலப் ஆயிருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு கல்யாணம் பார்க்கும்போது தான் ராஷி கண்ணாவோட அவருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போயிட்டு இருக்கு. பட் ராஷி கண்ணாவால குழந்தை பெற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த டைம்ல தான் இந்த வாடகத்தாய் கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற அந்த டாக்டரான ஸ்ரீநிதியே நானே வாடகத்தாயா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன் வராங்க. அண்ட் ஹீரோவும் அதை ஒத்துக்கிறாரு. அண்ட் இவங்க 3 பேருமே ஒரு வீட்டுல இருக்காங்க ஒரு கட்டத்துல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அண்ட் எதனால ஸ்ரீநிதி ஹீரோவை கழட்டி விட்டு போனாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவரு யார் கூட சேருவாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல இந்த சரகேசி அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி பேசினது கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு டாபிக், ரொம்ப நீட்டாவே பேசியிருந்தாங்க. ஆனா என்னன்னா இது ஒன்றும் புதுமையான விஷயம் கிடையாது. நீங்க 1980களிலேயே சிவகுமாரோட ஒரு படம் ஒண்ணு இருக்கும், அவன் அவள் அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்திலேயே இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை மையமா வச்சுதான் கதையை நகர்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட் தான் இதுவுமே. ஸ்டார்டிங்ல அவ்வளவு ப்ராக்ரெசிவா ஆரம்பிச்சாங்களே, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ரொம்ப முற்போக்கா பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லாமே பயங்கர ரெக்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோக்கு எதனால ஸ்ரீநிதியோட அந்த பிரேக்கப் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கு 2 டிஃபரெண்ட் ரீசன் சொல்லுவாங்க. அது ரெண்டுமே சுத்தமா பூமர்த்தனமான ஒரு ரீசனா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 3 பேர் ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஓகே தான். பட் என்னன்னா நம்ம ஹீரோக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காத்து வாக்குல 2 காதல் படத்துல வர மாதிரியான ஒரு காமெடியை பண்ணிட்டு இருப்பாரு. அதுவே ஒரு லிமிட்டோட நிப்பாட்டிப்பாங்க. இவர் அதுக்கும் மேல போய் இந்த பழைய பாட்டாளி வீரா படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ் இல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இதே விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணா, அதாவது ஒரு பொண்ணு 2 பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஏத்துப்பாங்களா? இல்ல. அப்ப இதுவுமே தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த கதையை கொண்டு போன விதமா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கா மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் சொல்ல வந்த விஷயங்கள்ல ஸ்டார்டிங்ல ப்ராக்ரெசிவா ஆரம்பிச்சு பயங்கர ரெக்ரெசிவா முடிஞ்ச ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்க கருத்துக்களையும் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்டிமேட் சீன்ஸ் அப்படின்றது 2 ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.